தன் கருத்து, தன்னோட சூழ்நிலை கருத்து, தான் நடந்தவைகளை திருப்பி திருப்பி சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா அதுவே சந்தேக பார்வையை உண்டு பண்ணிடும். எப்போதுமே தொடர் செய்தியை நீங்கள் தொடர்ந்து நடந்ததை திருப்பி திருப்பி சொன்னால் என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஏன் இது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திருப்பி திருப்பி வதந்தி பரப்பப்படுது, அவதூறு பரப்பப்படுதுன்னா என்ன நடந்துச்சுன்னு சொல்ல வேண்டியிருக்கேங்கிற. இல்லை, என்ன நடந்ததுன்னு நீங்கள் டீகோட் பண்ணணும்னு பிரியப்பட்டா நீங்கள் ஆல்ரெடி பல விதமாக டீகோட் பண்ணியிருக்கீங்க. இந்த கடந்த ஒரு கிட்டத்தட்ட 20 சட்டமன்றத்தில் பேசுவதும் பதிவும் வேறு சொல்கிறேன். அதாவது கடந்த தொடர் முயற்சியாக நிறைய விஷயங்கள் பண்ணியாச்சு. இப்போ வந்து சிபிஐக்கு இந்த வழக்கு போனதுக்கப்புறம் இப்போ சட்டமன்றத்தில் அது முத்தாய்ப்பாக சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு முதலமைச்சர் தள்ளப்பட்டுட்டார். அதனால தான் இது வந்து 41 உயிர்கள் போகிற ஒரு பெரிய சம்பவம்னா அதை பற்றி கட்டாயம் சட்டமன்றத்தில் பேசுவாங்க. 0 ஹவரில் எடுத்து அது தன்னிலை விளக்கமாக கொடுக்கணுங்கிற முயற்சி அவர் ஏன் எடுத்து செயல்பட்டார்னா, இன்னைக்கு பல ரூபத்தில் பல கருத்துக்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிற முயற்சியாக அவர் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் அந்த இன்டென்ஷனில் அவர் செயல்பட்டுருக்கலாம். ஆனால் எதிர்கட்சியாக இருக்கவங்களும், இப்போ நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியும் எங்கள் மாநில தலைவரும் இன்னைக்கு வெளிநடப்பு, அவர் வந்து கூட்டத்துக்குள்ள இவங்கெல்லாம் பூந்துட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்தெல்லாம் வச்சிருக்காரு. விஷமிகள் அப்படின்லாம் சொல்கிறாரு. சார், எல்லாம் அவங்களுக்கு வர இன்ஃபர்மேஷன், அவங்களுக்கு வரக்கூடிய இப்போ எனக்கு கூட நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் வந்து எல்லாம் வரும் சார். அதெல்லாம் பொதுவெளியில் வந்து நாங்கள் சொல்லும் போது எதை சொல்லணும், மக்கள் சார்ந்து நலன், மக்களோட பாதுகாப்பை சார்ந்து சொல்ல வேண்டிய விஷயங்களை கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். அந்த முயற்சியை எங்கள் மாநில தலைவரும் பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவருக்கு அவருக்குன்னு ஒரு கடமை இருக்குது. அவர் எதிர்கட்சி அந்தஸ்தில் இருக்கிறதுனால அவர் எடுத்து சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கார். அதனால தனக்கு வந்த இன்ஃபர்மேஷன், இப்போ எப்படி முதலமைச்சருக்கு அவருக்கு வந்து அரசாங்கத்திலேருந்து வந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவர் மக்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காண்டி சட்டமன்றத்தை பயன்படுத்தினாரோ, அதே மாதிரி அதே சட்டமன்றத்தில் இவரும் அதான் சொன்னார், எங்களுக்கு மக்கள் நினைக்கிறாங்கன்னு சொல்லும் போது மக்கள் நினைப்பை அங்கே அவர் பதிவு பண்ண வேண்டிய கடமை ஒரு எம்எல்ஏவே அவருக்கு இருக்கே. எதிர்கட்சியை தாண்டி அவர் ஒரு பகுதியோட எம்எல்ஏ இருக்கும்போது ஒரு எம்எல்ஏ காரணத்துக்காண்டியே அவர் பதிவு பண்ண வேண்டிய சூழ்நிலையிலையும் அந்த கட்டாயத்திலையும் இருந்திருக்காரு. ஸோ இந்த பதிவுகள்லாம் ஒரு சைடு இருக்கட்டும் சார், நம்ம அனுபவ ரீதியா இதை வந்து பார்ப்போம் சார். இதெல்லாம் இருக்கட்டும் சார். நிறைய நிகழ்ந்து போச்சு, 41 பேர் உயிர் போயிருச்சு, சூழ்நிலை சரியில்லை. காவல்துறையை ஒரு சைடு காவல்துறையை சப்போர்ட் பண்ணி பேசலாம், ஒரு சைடு காவல்துறையை எதிர்த்து பேசலாம், ஒரு சைடில் இந்த அரசியல் நிகழ்வுகளில் வந்து அரசியல் கட்சி ஒழுங்காக நடக்கலைன்னு சொல்லலாம். ஒருத்தங்க அது அப்படி வரலையே, எல்லாமே ஒரு சைடாக இருக்கிறதுனால தான் எதிர்கட்சியை நோக்கி கேள்வி. எப்படி நான் தான் சொல்கிறேன், யார் வேணாலும் அவங்கவுங்க சைடை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணி